ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பூண்டு தோலை வறுத்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ நிறையா பேருக்கு வெள்ளை முடி அதிகமாக இருக்குது. ஒரே நிமிஷத்தில் வெள்ளை முடியெல்லாம் கருமை ஆகுறதுக்கு ரெண்டு பொருள் போதும். இன்னைக்கான இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. சமையலுக்காக பூண்டு உரிப்போம். பூண்டை எடுத்துட்டு தோலை தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் பூண்டு தோலை தூக்கி தூர போடாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். நான் பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். கருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையுமே கிடைக்கும். எள்ளு மாதிரியே இருக்கும். கருஞ்சீரகம் இயற்கையாகவே ஒரு நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு பவுலில் கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பெரிய ஸ்பூனாக இருக்குது. நீங்கள் சின்ன ஸ்பூனாக வச்சிங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. பூண்டோட தோல் இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குமா அப்படின்னு நீங்களே அதிசயப்படுற அளவுக்கு இருக்கும். பூண்டோட தோலையும் கருஞ்சீரகத்தையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். கடாயில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் இருந்து புகை வர்ற அளவுக்கு இன்னும் கலர் மாறி டார்க்கான கருப்பு கலரில் மாறி வரும். அந்த அளவுக்கு கருஞ்சீரகத்தை வறுத்து எடுக்கணும். 10 நிமிஷத்துக்காச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் வறுக்கும் போது தான் எல்லா கருஞ்சீரகமும் ஒரே மாதிரி வறுத்து வரும். வறுக்க இதோட கலர் மாறிக்கிட்டே வரும். கருஞ்சீரகம் ஆல்ரெடி கருப்பாக தான் இருக்கும். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வறுக்கும்போது அந்த கலர் இன்னும் அதிகமான கருப்பு கலரில் மாறி வரும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதே கடாயில் 2 கைப்பிடி அளவு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டோட கலரும் நல்லா மாறி டார்க் கருப்பு கலரில் வரணும். பூண்டோட தோலை வறுக்கிறதுக்கு 10 to 15 நிமிஷம் ஆகும். இதையும் கைவிடாமல் வறுக்கணும். அப்போ தான் எல்லா பூண்டோட தோலும் ஒன்று போல் வறுத்து கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் மாறி வருது பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு பூண்டோட தோலை கூட நீங்கள் தூக்கி தூர போடவே மாட்டேங்கங்க. பூண்டோட கலர் நல்லாவே மாறி வந்துருச்சுது பாருங்கள். நல்லா டார்க்கு கருப்பு கலரில் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்தோம் அப்படின்னா எல்லா பூண்டோட தோலுமே கருப்பு கலரில் மாறிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா டார்க்கு கருப்பு கலரில் மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருஞ்சீரகமும் பூண்டோட தோலும் நல்லா ஆறிடுச்சுது. பூண்டோட தோலை நான் கைட்ட அப்படி கசக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். கையை எந்த அளவுக்கு டார்க் கருப்பு கலரில் பிடிக்குதுன்னு பாருங்கள். நம்ம வறுத்து வச்சிருக்க 2 பொருளுமே ஒரு கருமையான டார்க் கலரை கொடுக்கக்கூடியது. வறுத்து வச்சிருக்க கருஞ்சீரகத்தையும் பூண்டோட தோலையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க பூண்டோட தோலையும் கருஞ்சீரகத்தையும் நல்லா நைஸாக பவுடராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா மாவு மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டு வந்த இந்த பவுடரை கைட்டு இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள். கை எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக மாறுதுன்னு. இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை எதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமாக அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரில் இருந்து 1 ஸ்பூன் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிறத இன்னொரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் எண்ணெயாக இருக்கக்கூடாது. நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை அதிகமாக ஊற்றிடாமல் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போலாம் குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இளநரை அதிகமாக இருக்குது. வெள்ளை முடி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் கலந்த ஹேர் டைலாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புக்கும் நல்லதில்லை. அதேமாரி இருக்கிற முடியும் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த ஹேர் டைலாம் யூஸ் பண்ணும்போது கொட்டி போயிடும். நம்மளே வீட்டில் 2 பொருளை வச்சு நேச்சுரலாகவே ஹேர் டை ரெடி பண்ணிட்டோம். அவசரமாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், முன்னாடி இருக்கிற முடி மட்டும் கொஞ்சமாக வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை தொட்டுட்டு லைட்டாக வெள்ளை முடி இருக்க இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா காஞ்சிருச்சுது அப்படின்னா நல்ல டார்க்காக அதில் ஒட்டிக்கும். உங்களுக்கு வெளியில் வெள்ளை முடி தெரியவே செய்யாதுங்க. கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க் கலரில் பிடிக்குதுன்னு.
தலைமுடி ஃபுல்லாக வெள்ளை முடியாக இருக்குது அப்படின்னா இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரே நிமிஷத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறிடும். இந்த கலர் வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ நல்லா டார்க்கு கலரில் கையில் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் தலையிலையும் நல்லா டார்க்கு கலரில் பிடிக்கும். கையை தண்ணியில் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த கலர் வந்து போகவே இல்லை. இனிமேல் கெமிக்கல் கலந்த ஹேர் டைலாம் யூஸ் பண்ணாதங்க, இருக்கிற முடியும் போயிடும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நேச்சுரலாக ஹேர் டை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வச்சு கழுவியும் அந்த கலர் போகலை. இதே மாதிரியே நல்லா டார்க்கு கலரில் தலையிலையும் பிடிக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.